என்னென்ன கொள்ளையடிக்க போற தீவெட்டி கொள்ளைக்காரனுவ கணக்கா மூஞ்சிய மூடிக்கிட்டு நிக்கிய? அண்ணே போன 5 ரூபா கொடுத்தா மாஸ்க் தராவோ, அதுல ஒன்னு எடுத்து மாட்டுன. உன் அழகு அம்புட்டும் இந்த துண்டுக்குள்ள ஒளிச்சு கிடக்குனே, அதை எடுத்து வெளியில விடுங்க. ஆம்பளைகளுக்கு அந்த பக்கம் பாக்காவோ, இது பொம்பளை நோயாளிவ பாக்குது. போனே வாங்கல போலாமா? வாட்டி. ஏய் வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்னாச்சு சொல்லு. யசிக்குதான் உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னா. சொல்லு இசக்கி. அது அது வந்து என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அண்ணன் அவன் கிடைக்கிறான் பிஸ்கோத்து. சரியான லூஸ் அவன், மர மண்டை, முட்டாள் முட்டாள். அவன் என்ன சொல்லுவான்லாம் நீ யோசிக்காத, நீ சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அப்படியே சண்முகம், இப்ப கூட பாத்தீங்களா ஏதோ யோசனையாவே இருக்காக. கையை கொடு. கொடுங்க சண்முகம். பரணி, அது அநேகமா அந்த வியாதி தான். எனக்கும் அதுதான் தோணுது. என்ன வியாதி? உலகத்துல நிறைய பேருக்கு இருக்கிற வியாதி தான். அது என்ன வியாதி மைனி? he is in love. அப்படின்னா ஐயோ மைனி, அது ஒருதலை காதலு. ஓ, பொண்ணுக்கு அது தெரியாதா? இல்ல மைனி. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா இது எல்லாம் சரியாயிடும். ஆமா சண்முகம், போய் சொல்லிடு. ஏன் யோசிக்கிற? இல்ல, தங்கச்சிகளுக்கு முன்னாடி தனக்கு எப்படின்னு அண்ணன் யோசிக்கிறாப்ல. தங்கச்சிங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதே மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சண்முகம், இந்த தும்மல், இருமல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, பொறப்பு இறப்பு, பணம் பட்டம் பதவி, அதே மாதிரி இந்த காதலும் கேட்டா வராது, தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச ஹா. இது நம்ம முத்து படத்துல தலைவர் சொன்னதுப்பா. இங்க பாருங்க சண்முகம், காதல் வந்து தப்பு கிடையாது, அதை தடுக்கிறீங்க பாத்தீங்களா?
கார்த்தி, நான் உன்னை விரும்புறேன். உன்னோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் என்ன? இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பத்தியே சில விஷயங்கள் புரிஞ்சுது. என்னன்னு சொல்லு. எனக்கு என் அம்மா ரொம்ப முக்கியம். எனக்கும் என் அத்தை ரொம்ப முக்கியம்தான். என் அப்பா நீ நினைக்கிற அளவுக்கு இல்ல. நான் நினைக்கிறத விட ரொம்ப மோசமான ஆளு. நான் அவரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வேற என்ன? போலாம் மாட்டி. போலாம். என்னடி நின்னுட்ட? இல்ல, சொல்ல வந்தத பரணி கிட்ட சொல்லாமலே போறோம் டி. ஏன் அவங்க கிட்ட வாங்குனது பத்தாதா? அதுக்காச்சிட்டி தான் அடி வாங்கினது. அது வீணா போகும்லா? சொல்லிடலாங்கியா? அண்ணன் அம்புட்டு நல்லவனுக்கு நம்ம இம்புட்டு கூட பண்ணலன்னா எப்படி? வாட்டி போலாம். ம் ம் ம். இல்லை சாவி கொடுங்க. அண்ணே, ம் என்ன? மதனிக்கிட்ட சொல்லாமே கிளம்புறீங்க? இல்ல நீ போயிட்டு வரோம்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல நீ. ரொம்ப முக்கியமா? அண்ணே, மதனியை இன்னொரு தாட்டி பார்க்கணும்னு உனக்கு தோணலையோ? சரிண்ணே, வேணாண்ணே, வாணே நமக்கு கிளம்புவோம்னே. வாணே. வைத்தியெல்லாம் பார்த்துருக்காவ. அதுக்கு ஒரு நன்றி சொல்லாம போனா நல்லா இருக்காதுலா? ஆமாண்ணே, ஓடி போய் சொல்லிட்டு வந்துருவோம். என்ன ஓடி போய் வாழ? ம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு. தெரியும். அவனை உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். பரணி, இந்த ஊருக்குட்டி உங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இவங்க எல்லாரோட சம்மதத்தோட நம்ம சேர்ந்து வாழலாம். அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? இவ்ளோ பிரச்சனையான பொண்ணு உனக்கு வேணுமா? ஆமா. இந்த பொண்ணு தான் வேணும். ஏன்? ஏன்னா எஸ். ஈஸ்வரா. வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க. என்னங்களே,
வழக்கமா உங்க அண்ணாச்சி தான் வருவாவ. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்ல சாமி, அண்ணன் ஜாதகத்தை காட்டலாம்னு வந்தோம். ஏக்கா குடுக்கா. என்னங்க சாமி? அந்த தட்டுல வச்சிருந்தாயே. கனி ஏக்கா, அண்ணன் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தி. எதுக்குங்க? அதான் உங்க மொத்த குடும்ப ஜாதகமும் என்கிட்ட இருக்குல்ல. சோசரியா, ஒரு நிமிஷம் இங்க வாரோம். அம்மாடி, இதுல உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்து வைங்க. வெளில கூப்பிடுதாவா என்னன்னு பாத்துட்டு வந்தேன். சரிங்க சார். ஏக்கா சண்முகம் தான் அண்ணன் தான். இதானா? ஏய், வெயிட்டியத யார் ஜாதகத்தை இப்படி புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டு கிடக்க? இது 6 ஜாதகம் தெரியுமா? யாருது? அந்த பரணி புள்ள ஜாதகம். ஏய் தூக்கி போடு. புரட்டி. இது அண்ணன் ஜாதகத்தோட வச்சு பொருத்தம் பாத்துருவோம். கேட்டி வீரா, எதுக்கு இந்த வேலையத்த வேலை? ஏற்கனவே பாத்திர கடைக்காரனும் டாக்டர் காரனும் மல்லு கட்டிட்டு கிடக்கானுவ. இதுல எதுக்குடி அண்ணன் நுழைக்க? காசா பணமா கொடுத்து கேட்டு பாப்போம். ஏய், எதுக்கிட்டே வம்பு? இங்க பாரு, ஜோசியரு மாமா கிட்ட போட்டு கொடுத்துட்டு போறாவோ. அப்புறம் பெரிய செலவிலாட போது பாத்துக்கோ. பேருள்ள பக்கத்தை கிழிச்சு கொடுப்போம். அதை குடிட்டு. அது நம்ம அண்ணனுதுல. என்னடி அவசரம் உனக்கு? சும்மா இல்ல. என்ன தாயி, உங்க அண்ணன் ஜாதகத்தை எடுத்து வச்சேலா? எடுத்து வச்சிட்டோம். இந்தாங்க. இப்ப என்ன பாக்கணும் சொல்லுங்க. அண்ணனுக்கு ஒரு வரன் வந்திருக்கு. அவனை கேட்டா எங்களுக்கு முடிச்சிட்டு தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன் நடம் பிடிக்கான். இல்ல முத்துப்பாண்டி, என்னல பொசுக்குன்னு ரொக்கம் நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்ட? அவன் கூட தானே நிறையவா போகுது. ரொக்கத்தை கொடுத்துட்டு மச்சான்னு தோல்ல கைய போடுவான்பா. இதெல்லாம் தேவையில்ல. ஓசிலே ஒருத்திய கரையேத்திட்டாண்டி உன் அண்ணன் அவன். என்ன அதான் வார்த்தை தொண்டக்குழி வரைக்கும் வந்துட்டுலாம். கக்கு பாவங்க அவன். ஓடி ஆடி அதுகளுக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கான். அவனால என்ன முடியுமோ அதை செய்வான். கிழிச்சான். நல்ல பாடா போச்சுன்னு எடுத்து வச்ச காசு எல்லாத்தையும் இந்நேரம் திருப்ப பீரோல வச்சு பூட்டி இருப்பான். ஊர்ல அம்புட்டு பயல்களும் கேட்கானுவா, என்னன்னாச்சு சூடாமணி மவளையாவும் மவனுக்கு எடுத்திருக்கீங்க, என்னத்த சொல்லுது? என்னட்டே வாயை திறக்க மாட்டேங்க? அவன் வீட்டுல சம்பந்தம் வச்சதுக்கு அவன் நமக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அந்த நன்றி எல்லாம் அவனுக்கு எப்பவுமே உண்டு இல்ல. அந்த நன்றியை வச்சுக்கிட்டு என்னத்த செய்தது? ஒரு புண்ணாக்கும் வாங்க முடியாது. இப்ப அவங்க கிட்ட இருந்து என்னப்பா எதிர்பார்க்கறீங்க? ஊருக்கு முன்னாலே இவன் எதுவும் வேணாங்கிறான். வீட்டுக்கு வந்தா போச்சே போச்சே நீங்க புலம்புறீங்க. என்ன டீ வேணுமா இவளுக்கு? ஏங்க கோவப்படாதீங்க.
ஏட்டி பரணி, வாய் மூடிட்டு சாப்பிடு. என்னட்டியே புள்ளைய கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுதியா நீயே? இவ பேசலட்டியே, வாய் தான் இவளது, வார்த்தை எல்லாம் உண்ணுது. கோவப்படாதீங்க, சாப்பிடும்போது கோவப்படக்கூடாதுல்ல. தெரியுதுல்ல, பொறவு எதுக்கு சோத்த வைக்கிறப்பெல்லாம் இந்த இளவெல்லாம் எனக்கு. என்னல்ல உனக்கு என்ன? அப்பா ஒன்றும் இல்லைப்பா. என்ன ஒண்ணு இல்ல, நீ சம்மு வீட்டுக்கு கூஜா தூக்குறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சியோ? என்னாச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு? உம்ம மவனுக்கு பொண்ணு எடுத்த வீட்டுல என்ன சீர் செய்தாகன்னு என்னையில கேக்குறானுவா? பொத்த பைசா கிடையாது, நாம தான் போடுதோம் எப்படி இல்ல சொல்லுது? ஓசியில பொண்ணு எடுக்கிறீங்கள, உம்ம மவனுக்கு ஏதாவது சீக்கான சந்தேகப்படுறானுவா? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. நிச்சயம் முடிஞ்சிட்டு ஏகே சன்னாச்சி மவன் இந்த ஜென்மத்துல அவன் தான் உன் புருஷன். ஏட்டி, நீ இங்கேயா இருக்க? குளிச்சிட்டு இருக்கேன்ல நினைச்சேன். இந்த என்னம்மா இது? உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சால அந்த லாலா கடைக்காரர் பொண்ணு. ஆமாம்மா, திவ்யா. அவளுக்கு கல்யாணமா. அவ அப்பா தான் வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாரு. அம்மா, நான் இந்த கல்யாணத்துக்கு போலான்னு யோசிக்கிறேன். என்னட்டி சொல்லுத? உங்க அப்பா சம்மதிக்க மாட்டாவோ? நான் பாத்துக்கிறேம்மா. எதுக்கிட்டே திரும்பவும் அவங்க கிட்ட செலவில் இழுக்க? பாத்துக்கலாமா. எதுக்கிட்டே ஒரு தினசா பேசுத? இல்லம்மா, அப்பா கிட்ட எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு தெரியுமா. நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்குவ? என்னட்டி பாப்ப? என்ன நடந்தாலும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுமா. ஏன்டி என் வயித்துல புளிய கரைக்க? ஒன்னும் இல்லம்மா, நீ போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. நீ காஃபி போட்டு கொண்டு வரதுக்குள்ள நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன். போய் காஃபி கொண்டு வா போமா. என்னல காலையில தான் வந்து உடனே கிளம்புத? இது கோர்ட்டுக்கு போறேன்பா. இன்னைக்கு கேஸ் வருதுல்ல, இந்த சொடலக்கண்ண லாக்அப்ல செத்து போனான்ல, அந்த கேஸ் இன்னைக்கு வாய்தா. பார்த்துல 7வது கேஸ் இது. சத்தம் போடாம எதையும் செய்ய தெரியாதவனுக்கு சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துறதெல்லாம் அந்த அரசியல்வாதியோட வேலைப்பா. முறைச்சுக்கிட்டு முன்னாடி நிக்கிறவன நெஞ்சில குத்தணும்பா. தடம் தெரியாம செய்யறதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா. நாம தான் செஞ்சோன்னு தெரியணும், அப்பத்தான் பயம் வரும். என்னமோ சொல்லுதே. பார்த்துல காக்கி சட்டியை கலட்டி விட்டுருவானுவோ. அப்படி ஏதாச்சும் வந்தா சொல்லுதேன்பா. நீங்க தான் இருக்கீங்கல்ல. நில்லுல என்னலா கையில தூக்கு வலிப்பா. அப்பா, நான் போட்டா போல போ. அந்த வீட்டுக்கு தூக்குவாளியை தூக்கி நாசமா போயிடக்கூடாது நீ போ. அம்மையும் முழு முன்னூடி வாராக. அடுத்து என்ன கூத்தோ? என்னங்க சொல்லுங்கட்டி, இன்னைக்கு என்ன கதை? பேட்டையில ஒரு கல்யாணம். யாருக்கு?
பரணியோட சிநேகிதிக்காரிக்கு. பேட்டையில இவளுக்கு ஏத்துட்டி சிநேகிதிக. ஜங்ஷன் ஸ்டேஷன் ரோட்ல லாலா கடை வச்சிருக்காவல்ல குறிஞ்சி முருகேசன். போன வாரம் பத்திரிக்கை வச்சுட்டு போனாருல்ல. கேட்டி ஏதோ 4 பேர் பத்திரிகை வைப்பானுதான், அதுக்கு என்ன இப்ப? பரணி அந்த கல்யாணத்துக்கு போனோன்னு. ஏலா அத சொல்லிட்டீங்க முதல்ல. வீட்டுல கடந்துட கூடாத. எவன் கல்யாணம் வைப்பேன், எவ சமைவா, எந்த ஊர்ல திருவிழா வருதுன்னு பார்த்துக்கிட்டே கிடைக்க வேண்டியது. அப்படி ஏதாச்சும் வந்துருச்சு உடனே பொட்டியை தூக்கிட்டு ஓடிட வேண்டியது. இல்லையாளா? அது இல்லங்க. இந்த பாரு, நிச்சயமான புள்ள 4 இடத்துக்கு போறதுக்கு ரோசனை பண்ணோன்ட்டி நீ என்னடா இவளுக்கு வக்காலத்து வாங்கி நிக்க? எங்க பக்கத்துல தானே, ஒரு 2 நாள் தான். நான் அந்த கல்யாணத்துக்கு போறேன்ப்பா. அனுமதி கேக்கியா இல்ல தகவல் சொல்லுதியா? நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான்ப்பா. உன்னால மாமாவுக்கு ஒரு காரியம் ஆகணும்ட்டே. என்ன மாமா இப்படி சொல்லுதிய? இல்லன்னு சொல்லுங்க, என்னையா வந்து நிக்க? நம்ம பரணி இருக்கால, ஆமா, அவளுக்கு என்னப்ப? அவ வாய் ரொம்ப நீளுது. இப்ப பட்டணத்துக்கு போய் படிச்சுட்டால, பெரிய படிப்பு படிச்சு கிழிச்சிட்டோம்னு அவ ஏன்ட்ட காட்டுதா. நம்ம என்ன சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசிக்கிட்டு துளிர் விட்டு போச்சு அவளுக்கு. அவ நல்ல பொண்ணு தானே மாமா, சொன்னா புரிஞ்சுக்கிடுவா. என்ன சிங்கி அடிக்கிறீங்களோ? அப்படி இல்ல மாமா, நான் பொதுவா தான் சொன்னேன். டே, அவளுக்கு ஏதோ சிநேகிதிகாரியோட கல்யாணமா போய் அவருன்னு ஒத்த காலில் நிக்காப்புல. நிச்சயமான புள்ள வெளியில போக கூடாதுன்னு சொன்னா என்ன மண்டையில ஏறவே மாட்டேங்கி. அந்த கல்யாணம் எங்கிட்டு மாமா? அது இங்க பேட்டையில தான். இங்கனக்குள்ள தானே மாமா, போயிட்டு வரலாம்ல. இல்ல என்னல எனக்கே புத்தி சொல்லுதியோ? ஐயோ அப்படி இல்ல மாமா. பழைய சவுந்தர பாண்டியா இருந்தா அவளை கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். நிச்சயமாயிடுச்சேன்னு பாக்குதே, இல்லைன்னா வெளுத்து விடுவது. என்னல ஏன் முகத்தையே பார்க்க? இல்ல மாமா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அதாம்ல, நீ 2 நாள் அவ கூட போயிட்டு வரணும். என்ன போவியா மாமா? இல்ல செய்வியான்னு கேட்ட உடனே செய்யுதேன்னு சொல்லணும்ல. செய்த மாமா, நான் கூட போயிட்டு வரேன். சம்மு முழிக்கிற மொழியே சரியில்லை மாமா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது மாமா. அப்படியா சொல்லுத? ஆமா மாமா, அவ நல்ல புள்ளல்ல. நல்ல புள்ளதான்லே. அதே மாதிரி நல்ல புள்ளையாவே இருந்துட்டா அவளுக்கு நல்லது. இல்லைன்னா அவ அப்பனோட இன்னொரு முகத்தை அவ பார்க்க வேண்டியிருக்கும். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தாத்தே உன் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஒரே மேடையில் நடக்கிற கல்யாணம்ல ஒண்ணு விட்டு ஒண்ணு பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது மாமா. இந்த பாருல, ஏகேஎஸ்கார மவனுக்கும் அவளுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ண வேண்டியது ஓம் பொறுப்பு. அது மட்டும் தப்பாச்சு, அது உன் தங்கச்சி வாழ்க்கை. மைனி,
கண்ணாடியில சும்மா தீயா இருக்கீல. அப்படியா? அட ஆமா மைனி, நம்ம சமந்தா கணக்கால இருக்கீங்க. ஓ ஏலே யார் உன்ன சுமந்தா? அண்ணே அது சுமந்தா இல்லனே, சமந்தா. ஆறுது நம்ம வெள்ளமண்டிக்காரன் பொஞ்சாதி. ஏலே இந்த வண்டி கிளம்புமா கிளம்பாதா? அது ஸ்டார்ட் ஆகாது. வாய வைக்காத ஆபச்சக்குமா. வாய் வைக்கல, இன்ஜின்ல கை வச்சிருக்கேன். மைனி என்ன சொல்லுதீங்க? அவன் டிரைவர் இல்ல, எங்க அப்பாவோட உளவாளி. உளவாளியா? அதான் அவனை கட் பண்ண வயரை கட் பண்ணிட்டேன். இப்ப எப்படி ஊரு போய் சேர்றது? அண்ணே ஏதாவது ஒரு வண்டி வரும், மடக்கிடுவோம்னே. ஆமா இவருக்குன்னு வண்டி வரும். அண்ணே வரும்னே, வர வண்டியில போவோம்னே. ஹேய் ஹலோ. ஏல என்னாச்சு? ஏன் பதறத? அங்க பாரு மைனி, காக்க காக்க வண்டி வெள்ளை கலர்ல வருது. ஏலே என்ன வெள்ளை காக்கா மல்லாக்கா பறக்க மாதிரி சொல்லுத? டேய் வண்டி மடக்கு. தோ பாஞ்சிடுறேன். அண்ணே பேட்ட போமா? போலாம். எம்பிட்டு தருவிய? எம்புட்டா உங்க வண்டி எம்புட்டு? ஏலே சும்மா இருக்க மாட்டியா நீ? சரி எவ்வளவு வேணும்? 5000 ரூபாய் கட்ட தருவீலாக்கோ? என்னது 5000 ரூபாவா? அல்ல வேலைக்கு ஆகாது, நீ கிளம்பு கிளம்பு. ஏய் இரு, நான் தரேன். தரீங்களா? சரிங்க. ஆனா ஒரு 47 48 49 50. ஏலே அண்ணன் எப்ப கிளம்புவான், தின்ன எப்ப காலி ஆகும் காத்து கிடந்தீங்களோ? நான் அந்த பக்கம் வண்டி எடுத்து கிளம்புனா நீங்க இந்த பக்கம் வண்டியை தட்டிட்டு கிளம்பிட்டீங்களோ? ஏலே இந்த கல்யாண வீட்டுக்கு தான் போறேன்னு மூச்சு விட்டீங்களா நீங்க? ஆட்டம் போடுதால ஆட்டம். என்ன ஆட்டம்? பொம்பளை புள்ள போடுற ஆட்டம் அது. அப்புறம் வேணும் போடுதிய? பொய்யு 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 பொய்யு, ஒவ்வொருத்தையும் பொய்யு. வாயை திறந்தா பொய்யு. கேட்கம்ல என்ன வாயில கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. அண்ணே என்ன நொண்ட வெண்ண? நீ இம்புட்டு நேரம் எங்களையா ஏசிட்டு கிடந்த? பொறவு நீ உன்னெல்லாம் ஏசிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சோம். என்னல செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன கொமக்கையா செய்தீங்க? நீ சொன்னதெல்லாம் ஒரு வாட்டி திருப்பி சொல்லு பாப்போம். இந்த கல்யாணத்துக்கு தான் போறீங்கன்னு யாராவது ஒருத்தியாவது மூச்ச விட்டீங்களா? ஆறு சத்தம் போடாம இந்த கல்யாண வீட்டுக்கு வந்தது? பொய் 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 பொய், உடம்பு பூரா பொய். ஆறு பொய் சொன்னது? ஆட்டம் போடுது ஆளுங்க, ஆட்டம் பப்பர பேன். என்ன பரணியும் பொம்பளை புள்ள தானே? அது மாப்பிள்ளை வீட்டு வர அவ கூட சேர்ந்து அங்கனுக்குள்ள ஆட்டத்தை போட்டுட்டு இங்கனுக்குள்ள வந்து எங்களை ஏசுனா எப்படின்னா? உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியானே? இல்லை அண்ணே என்னல சொல்லுதா? உண்மையை சொல்லுதா அவகனே? அப்பா அவளுக்கு செஞ்சத சரின்னு சொல்லுதா அவளா? அண்ணே நாங்க ஐயா கூட தான் கல்யாணத்துக்கு வந்தோம். எங்களை குறுக்குத்துறையில மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு தான் ஐயா கிளம்பி போனாரு. இந்த கல்யாணத்துக்கு தான் போறோம்னு உன்கிட்ட ஒரு வாரமா சொல்லிக்கிட்டு தானே கடந்தோம். அண்ணே இப்ப என்னத சொல்ல வர? அவ தப்பு பண்ணது நீதான் தம்பி, நாங்க இல்லன்னு சொல்லுதா அவங்க. எதுனாலும் கூப்பிடு, சரியா? ஹாய்
நானும் கார்த்தியும் ஒருத்தர் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். எங்களை சேர்த்து வைக்கிறேன் நீ சத்தியம் பண்ணிருக்க, அத மறந்துடாத. இந்தாரு, உனக்கு ஒரு பக்கம் பரணி கல்யாணம், ஒரு பக்கம் உன் தங்கச்சி கல்யாணம். ஏற்கனவே உன் தங்கச்சிக்கு நிச்சயமாயி நின்னு போயிருச்சு. இன்னொரு தடவை அவளுக்கு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் நம்ம ஊர்ல ராசி இல்லாத பொண்ணுன்னு முத்திர குத்திரும். நம்ம 2 பேரோட மானமும் உன் கையில தான் இருக்கு. மைனி அண்ணே, என்னலே? நீ மாமா சைடா இல்ல நம்ம மைனி சைடானே? உனக்கு எப்படி தெரியுது? இல்ல மைனி சைடு மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்லுத? ஏனா நீ மாமா கிட்ட அந்த கண்ணாடிக்காரனை பத்தி போட்டு கொடுக்கவே இல்லல்ல. ஏட்டி, அந்த கண்ணாடிக்காரன் என்ன கணக்குல வந்திருக்கானே தெரியலையேட்டி. மாப்பிள்ளை வீடு மாதிரியும் தெரியல, பொண்ணு வீடு மாதிரியும் தெரியல. பொண்ணோட சிநேகிதக்காரங்க வீடு. அது சரி. ஏட்டி வீரா, அந்த அம்மப்புற ஜோசியக்காரன் அடிச்சு சொன்னாம்லாட்டி, அண்ணனுக்கும் பரணிக்கு தான் கல்யாணம் ஆகுன்ட்டு. அத்தா எனக்கும் குழப்பமா கிடக்கு பாத்துக்க. ம்